நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக டாப்பர் ஆகணுமா? நான் சொல்கிற இந்த 5 டாப் சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், காலையில் சீக்கிரமாக எழுந்து படிங்க. இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்க எல்லாருமே காலையில் சீக்கிரமாக எழுந்து படித்தவங்கள தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் காலையில் சீக்கிரமாக எழுந்து படிங்க. செகண்ட் ஒன், நீங்கள் ஒரு கான்செப்டை படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதை மறக்கிறதுக்கு முன்னாடியே ரிவைஸ் பண்ணிவிடுங்க. 1-3-7 சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டே நீங்கள் படித்ததை தேர்ட் டே ரிவிஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th டே ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் ரிவிஷன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மறக்காது. தேர்ட் ஒன், நீங்கள் எவ்வளோ நேரம் படித்ததுன்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன படித்தீங்க அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணபடி நான் இந்த கான்செப்ட் முடிப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணபடி நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஓகே. ஆனால் நான் 3 ஹார்ஸ் படிச்சுட்டேன் ஆனால் அந்த கான்செப்ட் முடிக்கலை அப்படின்னா அது ஓகே கிடையாது. ஸோ எவ்வளோ நேரம் படிச்சுன்றது முக்கியம் கிடையாது, என்ன படித்தோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஃபோர்த் ஒன், டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஸ்ட்ரிக்டாக நோ அப்படின்னு சொல்லுங்கள். ஃபோன் காலா? ஸ்ட்ரிக்டாக என்னால் முடியாது, நான் இப்போ படிக்கிற டைம், ஸோ என்னால் முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லுங்கள். ஃபிஃப்த் ஒன், என்னென்னலாம் படிச்சிங்கன்றதை எழுதி வைங்க. இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்றத எழுதி வைங்க. போனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்டடியில் பர்ஃபெக்டாக இருக்கிறத விட கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் டாப்பர் ஆக முடியும். இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? எஸ்ஆர் நிமினஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.